மன்னர். மெத்து மெத்து பொண்ணுடா அவ கோலி உரண்டா கண்ணுடா பாய திறந்தா பண்ணுடா அவ கண்ணம் பண்ணுடா. வணக்கம் நான் ஷோ மால்சனஸ் பிசி போற மால்சனஸ் மிஸ்டர் ஃபோன்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ டைட்டில் பார்த்துருப்பீங்க, எதை பற்றி பேச போகிறேங்கிறது தெரிஞ்சிருக்கும். ஏன்டா இப்படி பண்ணுறீங்க, எத்தனை பேர் உழைப்பு தெரியுமா, எத்தனை வருஷம் கனவு தெரியுமா, அப்படி இப்படின்னு பஞ்செல்லாம் அடிச்சு நான் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. பிகாஸ் ஒன்னா பூமருங்க ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வந்துட்டு என்ன சொன்னாலும் புரியாது. சில பேருக்கு அது புரியாது, எப்படி சொன்னாலும் புரியாது. புரிஞ்சால் இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. இட்ஸ் ஆஸ் சிம்பிள் அஸ் தட். இவ்வளோண்டு ஒரு துளி அளவுக்கு எம்பத்தியோ ஒரு துளி அளவுக்கோ சொன்ன புரிதல் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி மற்றவங்களோட உழைப்பை திருடி இப்படி பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்கள்ட்ட பேசி பிரயோஜனமே இல்லை. சரியா? ஸோ இவங்களை விட்டுருங்க. சரியா? இவங்க பண்ற விஷயம் வந்து சேருது தெரியுமா, யார் நம்மள்ட்ட தானே, நம்ம கிட்ட பேசதான் நான் வந்திருக்கேன். சரியா? ஸோ we are the எப்படி சொல்றது சோர்ஸ். அவங்க நம்மளை நம்பி தான் இந்த ஒரு மாதிரி விஷயம் பண்றாங்க. சரியா? இந்த விஷயத்தை உடைக்கணும்னா நம்மளால மட்டும்தான் முடியும். இது நாட் ஓன்லி ஜஸ்ட் ஃபார் இந்த உழைப்பு அந்த அது டெஃபினட்டா அதுதான் கோர். சரிங்களா? நான் சொன்ன மாதிரி உழைப்பு, கனவு, எத்தனை பேரோட எஃபர்ட்ஸ் அதெல்லாம் ஓகே, அதான் கோர். பட் அதை தாண்டி நம்ம கொஞ்சம் செல்ஃபிஷாவே யோசிப்போமே. சரிங்களா? எக்ஸ்பீரியன்ஸாகவே வந்துட்டு நாசமாகுது ஒரு படம். எந்த படமாக இருந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸாகவே நாசமாகுது. ஏற்கனவே இந்த ட்ராக்கர்ஸு சில பேரெல்லாம் வந்துட்டு இந்த ஸ்பாய்லர்ஸ் கொடுத்து எல்லா கருமத்தையும் படம் வரக்கு முன்னாடியே சொல்லி தொலைஞ்சிடுறாங்க. ஒரு எக்ஸைட்மெண்ட்டே இருக்க மாட்டேது. உதாரணத்துக்கு இப்போ வந்துட்டு ஜெயிலர் படத்தில் ஒன்று நடந்துச்சு, இப்போ கோட் படத்தில் ஒன்று நடந்துச்சு. இது ரெண்டு எக்ஸாம்பிள் எனக்கு பர்சனல் நடந்ததே சொல்கிறேன். ஜெயிலர் படம் ரிலீஸ் டேட்டுக்கு முந்தின நாள் ஜெயிலர் 2 வருமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன். யார் எவன் தெரியலாம அதில் ஒரு கமெண்ட் பண்ண, ஏன் அந்த கமெண்ட் பண்ணானே தெரியல. ஜெயிலர் படத்துக்கு முந்தின நாள். சரியா? ஜெயிலர் 2 வருமாங்கிற மாதிரி ஒரு கேள்வி நான் போட்டிருந்தேன். ஜெயிலர் 2 வராது ப்ரோ, பட் பையன் தான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட்டை போட்டு போயிட்டேன். நான் தெரியாமல் படிச்சிட்டேன். இட் வாஸ் சச் அ பிளடி பிக் ஸ்பாய்லர். அதுதான் கோரே டப்புன்னு சொல்லிட்டான். என்னால் அதை அன்சியும் பண்ண முடியல, மறக்கவும் முடியல. நாசமாச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ஜெயிலர். பட் ஸ்டில் இந்த படம் வேற லெவலில் ஒரு ஃபீல். இதுவும் தெரியாமல் தான் வேற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்திருக்கும். ஒரு காண்டு தான் எனக்கு. அதே கோட் படம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே டீமே சொல்லிட்டாங்க. தலையோட ரெஃபரன்ஸ் வந்து எண்டில் வரும், அப்புறம் த்ரிஷா மேம் வராங்க, எஸ்கேனா வராங்க, அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாமே சொல்லிட்டாங்க. ஆனால் எனக்கு வந்து வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. வை? பிகாஸ் எந்த இன்டர்வியூமே எந்த விஷயமே நான் பார்க்கல. சரிங்களா? ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, எக்ஸைட்மெண்ட்ங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே இருக்கும். இது திடீர்னு இப்படி வந்துருச்சுன்னு தெரிஞ்சோம் நம்ம எக்ஸைட் ஆகும். அந்த எக்ஸைட்மெண்ட்டில் எக்ஸ்பீரியன்ஸை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. அது நம்ம ஆஸ் ஆடியன்ஸ் தான் இதை ஸ்டாப் பண்ணணும். இந்த மாதிரி வீடியோஸ் பார்த்தா ரிப்போர்ட் பண்ணுங்க, அது தூக்க பாருங்க. அது தயவு செய்து வந்து அந்த எக்ஸைட்மெண்ட்டில் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸை இழந்துடாதீங்க. பிகாஸ் யோசிச்சு பாருங்களேன், ஒரு பாஷா படத்தில் நம்ம தலைவர் வந்து ஒன்றுமே இல்லை, அந்த சட்டை அப்படிங்கிற அவ்வளோதான். சரியா? அந்த இடம் வந்துட்டு சும்மா நீங்கள் அப்படியே ஒரு ஷூட்டில் யாரோ அந்த இடத்துல திருடி அப்படியே வந்துட்டு லீக்டு வீடியோன்னு இறக்கியிருந்தானா எவ்வளோ மொக்கையாக இருக்கும். அதே அந்த சட்டையை தொட்டினோடனே பாஷா அந்த ஃபீல் இருக்குது தெரியுமா? அந்த ஃபீலுக்காக தான் அந்த கிரியேட்டர்ஸ் வந்துட்டு ஒரு உழைக்கிறாங்க. இந்த பக்கம் வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் ஒரு தளபதி எடுத்துக்கோங்க. நம்ம துப்பாக்கி படத்தில் வந்து ஷார்ட்டாக பார்த்தா புகை நடுவில் அப்படி வராரு. பார்த்துன்னா அது லீக் வீடியோ எடுத்து வச்சுருந்தா கேவலமாக இருந்திருக்கும். ஆனால் அது அப்படிங்கும் போது தான் அந்த ஜிவ்வு. இன்னொரு பக்கம் நம்ம பில்லா படத்தில் வந்துட்டு திடீர்னு நமிதா மேம் வந்துட்டு நம்ம தலை கொன்றுவார். என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது திரும்பி பார்ப்பார், அவ்வளோதான். அது லீக் வீடியோ எடுத்துனா வெறும் திரும்பி பார்க்கறது தான் ஷார்ட்டு. பட் திரும்பி பார்க்கலாம் இங்கே இவன் நான் பிஜிஎம் டன் 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 அப்படின்னு சொல்லிட்டு அது நடந்து போகிற அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்காக ஒரு கிரியேட்டர் வருஷ கணக்கில் உழைப்பான். கதை யோசிக்கிறதுலேருந்து, ப்ரொடியூசர் பிடிக்கிறதுல, அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுலேருந்து, போஸ்ட் ப்ரொடக்ஷன், இது அதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ விஷயங்களும் பார்த்து 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 பண்ணுற கிரியேட்டருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு கொடுக்க விடுங்க. அவ்வளோதான் அவங்க கேட்குறாங்க, வேறு ஒன்றுமே கேட்கல. அவங்க எவ்வளோ மெனக்கெட்டுருப்பாங்கிறதுலாம் ஒரு பக்கம். பட் அட்லீஸ்ட் நம்ம செல்ஃபிஷாக வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸை ரசிக்கிறதுக்காகவும் இந்த மாதிரி லீக் வீடியோஸை என்கரேஜ் பண்ணாமல் மோட்டிவேட் பண்ணாமல் இருக்கலாம். தயவு செய்து இந்த மாதிரி விஷயத்தில் அதை நான் சிம்பிளாக சொன்னேன்னா, எக்ஸைட்மெண்ட்டில் அந்த எக்ஸ்பீரியன்ஸை இழந்துடாதீங்க. ஏற்கனவே அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஸ்பாயில் பண்ணுறதுக்கு அத்தனை பேர் இங்கே போராடிட்டு இருக்காங்க. எல்லா கருமத்தையும் சொல்லி தொலைறாங்க. சரியா? அதை தவிர்க்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. அது ஒஃபிஷியலாகவே பண்ணுறாங்க. அது என்ன கருமன்னு எனக்கு தெரியல. பட் நம்ம ஆஸ் ஆடியன்ஸ், நம்ம ஆஸ் வியூவர்ஸ், நம்ம ஆஸ் சினிமா லவர்ஸ் இதை தவிர்ப்போம். தயவு செய்து இந்த மாதிரி லீக் வீடியோஸ்னு ஏதோ வந்துச்சுன்னா அதை பார்க்காதீங்க. தெரியாமல் கண்ணில் பட்டுருச்சா உடனே ரிப்போர்ட் பண்ணுங்கள், ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க. தயவு செய்து எல்லாத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காதீங்க, உங்கள் எக்ஸ்பீரியன்ஸும் எடுத்துக்காதீங்க. அந்த கிரியேட்டருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸை நம்மளுக்கு கொடுக்க ஒரு அலோவ் பண்ணுவோம், ஒரு வாய்ப்பு தருவோம், அவ்வளோதான். சரிங்களா? ஸோ அவ்வளோதான் நான் சொல்ல விரும்புனா. எனக்கு இதை வேற எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. எனக்கு செம்ம காண்டாகுது.
அப்படி ஒரு செகண்டில் லிட்டில் லோகினாவோட ட்வீட் பார்த்தாலும் மனசு வேதனையாச்சு. 2 மாதம் எஃபர்ட்டை ஒரு வீடியோவில் முடிச்சுட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்வீட் போட்டிருக்காப்புல. ரொம்ப ஒரு மாதிரி சங்கடமாக இருக்குது. அந்த மனுஷன் எவ்வளோ கஷ்டப்பட்டு வச்சுட்டு இருப்பா. அந்த மாதிரி எவ்ரி சிங்கிள் கிரியேட்டர் வந்துட்டு ஆடியன்ஸ்க்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறதுக்காக வந்துட்டு பல வருஷங்கள் வெயிட் பண்ணி ஒரு முயற்சி பண்ணிருப்பாங்க. அவங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸை நம்மளுக்கு கொடுக்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் நம்ம, சரிங்களா? அவ்வளோதான் அவங்க கேட்குறாங்க, வேறு எதுவுமே கேட்கல. ஸோ லெட்ஸ் ஜாயின் our hands and let's not promote or spread these kind of leaked videos. தயவு செய்து நம்ம as audience, பிகாஸ் நம்ம தான் ஃபைனல், நம்ம தான் டிசைட் பண்ணுறது. நம்ம தவிர்த்தோன்னா யாரும் எடுத்தாலும் யூஸே கிடையாது. பிகாஸ் அவங்க எடுக்கிறதே வந்துட்டு இவங்கள்ட்ட பாட்டு எல்லாம் பார்ப்பாங்க, அதில் ஒரு யூஸ் கிடைக்கும், அதில் ஒரு காசு வரும் இருக்காது தான். நம்ம அதை தவிர்த்தோம், நம்ம அதை எதிர்த்தோன்னா எவனும் எடுத்து யூஸும் கிடையாது. அண்ட் அவ்வளோதான், பேசிக்கலி அமைதியாக போயிடுவாங்க, சரியா? ஸோ லெட்ஸ் ஸ்டாண்ட் டுகெதர், லெட்ஸ் சப்போர்ட் கிரியேட்டர்ஸ், லெட்ஸ் சப்போர்ட் தி எஃபர்ட், லெட்ஸ் கிவ் தெம் அ சான்ஸ் டு கிவ் அஸ் தட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுட்டு வேறு என்ன பேசுகிறேன்னு தெரியலங்க. சரி, அந்த மனசில் அப்படியே ஆதங்கத்தை கொட்டிட்டேன். உங்கள் தான் சொன்னாங்க, மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் சொல்லி வீடியோ முடிச்சுக்க பார்த்து நன்றி கூட சந்திக்கிறேன். மறக்காம பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நான் ஷோ சைனிங் ஆஃப். டேக் கேர் அண்ட் பீஸ்.